அவங்க சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும். நம்ம ஊர்ல பேச்சாளர்களுக்கும் 3 கோலங்கள் உண்டு. அது நின்ற கோலத்துல பேசுகிறவர்கள் அரசியல்வாதிகள், அவங்களுக்கு நின்னாதான் பேச்சு வரும். அமர்ந்த கோலத்துல பேசுறவங்க ஆன்மீகவாதிகள். இப்ப நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழியன் இருந்தார் இல்லையா, இங்க படிச்சவர். அவர் ரேடியோவுக்கு பேச வந்தார். அமைச்சரா இருக்கும் பொழுது திருக்குறளுக்கு உரை எழுதினார். அப்ப நான் கூப்பிட்டு ரேடியோவில் அவரை பேட்டி எடுத்து பதிவு பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு. அவரை கூப்பிட்டுட்டு அறையில உட்கார வச்சு பேசிட்டு இருக்கோம். அது மாதிரி பதிவு பண்றதுக்கு போறேன். அப்படி போய் உட்கார வச்சா வானொலி நிலையத்துல இப்படிதான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். உட்காந்து பேசுனா, தம்பி இங்க வா, நான் எனக்கு உட்காந்தா பேச்சு வராது, நின்றுட்டே பேசிடுறேன், இந்த மைக்கை கொஞ்சம் தூக்கி வசதி வையினார். அப்புறம் அவர் உயரத்துக்கு மைக்கை தூக்கி வச்சு அப்புறம் பதிவு பண்ணேன். இது அவங்களுக்கு பழக்கத்துல மேடையில நடமாடும் பல்கலைக்கழகம் எதை வேணாலும் பேசுவார். உட்காந்தா கொஞ்சம் தயக்கம் வந்து. அது அரசியல் அப்படி. அது ஆன்மீகவாதிகள். இப்ப கிருபானந்த வாரியாரெல்லாம் கூப்பிடுறோம் வானொலி நிலையத்துக்கு, அவரை உட்கார வச்சுதான் பதிவு பண்ணுவோம். அவரை நின்றுகிட்டே பேசுங்க சார்னு சொல்ல முடியாது. அதனால நின்ற கோலம் பேசுறவங்க அரசியல்வாதிகள், அமர்ந்த கோலத்துல பேசுகிற பேச்சாளர்கள் ஆன்மீகவாதிகள். இதே மாதிரி கிடந்த கோலத்துல பேசுறவங்களும் உண்டு நம்ம ஊர்ல. இந்த சாராய கடை வாசல்ல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் கிடந்த கோல பேச்சாளர்கள். ஒரு பெரிய பொறியியல் இன்ஜினியர், அவர் ராணுவத்துல ஒரு பாலம் கட்டுறதுக்கு பெரிய இது பண்ணாங்க, பிளான் பண்ணாங்க. அதுக்கு ஒரு வரைபடம் தயார் பண்ணணும், ஸ்கெட்ச். ராணுவத்துக்கு பாலம் கட்டுறதுக்கு ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட் என்ன சொல்லுவீங்கல்ல, அது மாதிரி அந்த வரைபடம் தயார் பண்ற வேலையை ஒப்படைச்சிருக்கிறாங்க அந்த இன்ஜினியர்கிட்ட. அந்த பொறியாளர் உள்ளுக்குள்ள ஒரு கவிஞர், அதாவது அவர் ஒரு கவித்தன்மை உள்ளுக்குள்ள இருக்கு, மறைஞ்சிருக்குது. அதனால அவர் என்ன பண்ணாரு, அந்த பொறியியல் வரைபடம் போட்டார். பாலத்தை போட்டுட்டு ஒரு ஆறு ஓடுது, குறுக்க பாலம், அதனுடைய நீளம் அகலம் எல்லாம் கரெக்டா போட்டாரு. போட்டு அந்த ஆறு ஓடிட்டு இருக்கு. அது ஓடி முடிகிற இடத்துல ஆத்து ஓரமா ஒருத்தன், ஒரு சின்ன பையன் தூண்டில் போட்டுட்டு நிக்கிறான். அதை அவர் போட்டிருக்காரு ஒரு அழகுக்காக. சின்ன மூலையில ஒரு தூண்டில் போட்டுட்டு ஒரு பையன் நிக்கிறான். இது இந்த பொறியியல் வரைபடத்தை கொண்டு போய் அதிகாரிகிட்ட கொடுத்திருக்கான். அவருக்கு கோபம் வந்துடுது. இது ஒரு பொறியியல் வரைபடம். இது இந்த வரைபடத்துல போய் அந்த ஒரு ஓவியம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டிருக்காரு மேல உள்ளவர். அதனால என்ன பண்ணிருக்காரு, முதல்ல முதல் தடவையா கொடுக்கும்பொழுது அந்த பாலத்து மேல நின்றுட்டு தூண்டில் போடுறது மாதிரி படம். இந்த பாலத்துல எதுக்கு அவன் நிக்கிறான்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. உடனே அவர் சரி சார் நான் இதை மாத்திடுறேன்னு சொல்லி இவர் மாத்தி 2வது தடவை படம் போடும்போது பாலத்துல நிக்கப்படாது, பாலத்துல இடைஞ்சல் இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே. பாலத்தை சரியா போட்டு மூலையில கொண்டு போய் தூண்டில் போட்டு நிக்கிறான். மறுபடியும் கூப்பிட்டு அந்த அவன் படமே இருக்கக்கூடாது, இந்த இதுல இந்த வரைபடம் மட்டும்தான் இருக்கணும், போடுனார். உடனே இவன் பாலம் போட்டான். 6 பாலம் சரியா போட்டுட்டு இந்த மூலையில பார்த்தா அவன் நிக்கிற இடத்துல அவன் இல்ல. அந்த இடத்துல சின்ன ஒரு கல்லறை, இந்த சிறுவன் இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு எழுதிட்டான். அதாவது அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கவிஞனை ஒன்றும் பண்ண முடியாது. சில பொறியியல் படிக்கிற மாணவர்கள் நீங்க நிறைய பேர் கவிதை எழுதலாம், அது எப்படியாவது வெளியில வந்துகிட்டு தான் இருக்கும். அது பியூரா அந்த வரைபடத்துல கூட அவனை மறைக்க முடியல பாருங்க, அப்படி இருக்கும். அது மாதிரி சொல்றது உண்டு அவங்கவுங்க அந்த இதுல. அதனால இந்த பேச்சு, இந்த சொன்னார்கள், இந்த நகைச்சுவை உணர்வுங்கிறது ரொம்ப அவசியம். அதை பத்தி சொல்லணும், போகணும், வரணும்னு சொல்லி சொன்னாங்க. நகைச்சுவை உணர்வுங்கிறது நமக்கு சின்ன வயசுல இருந்து நாம பிறந்து 6 வாரத்துல தான் சிரிக்க ஆரம்பிக்கிறோமா. ஒரு குழந்தை பிறந்து 6வது வாரம் தான் சிரிக்க ஆரம்பிக்கும். ஒரு கிளுகிழப்பைய கொண்டு போய் குழந்தை முகத்துக்கிட்ட ஆட்டுனா சிரிக்குது. அதே கிளுகிழப்பைய ஒரு தாத்தா முகத்துக்கிட்ட ஆட்டுங்க, கோவம் வந்துடும், குச்சி கிச்சிருந்தா எடுத்து அடிச்சிருவாரு. ஏன்னா அப்படி இருந்தவர் அப்படி ஆயிட்டாரு. ஒரு காலத்துல அப்படி இருந்தவர், அப்படி சின்ன வயசுல ஒரு கிளுகிழுப்ப சத்தத்துக்கு சிரிச்சவர் அதே சத்தத்துக்கு டென்ஷன் ஆகிறாருன்னா அப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கை வீணா போகுது. அந்த இயல்பு தன்மை மாறாம இருக்கணுமா, அந்த சிரிப்பு தன்மை ஆனா சிரிப்புங்கிறது ஒரு பாவமான செயல்னு காலங்காலமா போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம்.